ஈரானோட எல்லா வான்தடுப்பு சாதனங்களையும் அழித்து விட்டோம், 90% இராணுவ திட்டங்களையும் நாசம் செய்து விட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். ஆனா யாராலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட F-35 போர் விமானம் வீழ்த்தப்பட்டது. அதெப்படி? ஈரான் வீசும் கொத்துக்குண்டுகள், கிளஸ்டர் பாம் தாக்குதல், அதை தடுக்க வான்தடுப்பு சாதனம் இல்லாமல் இஸ்ரேல் தடுமாறுகிறதா? கொத்துக்குண்டுகளுக்கு எதிராக இஸ்ரேல் ஏர் டிஃபென்ஸ் ஏன் முழுமையாக வேலை செய்யவில்லை? இஸ்ரேல் அமெரிக்கா போர் நடத்தினாலும் எப்படி அமைதியாக வருமானம் பார்க்கிறது? இந்த வீடியோவில் முழு விளக்கம் பார்க்கலாம். மிக கடினமாக உழைத்து இந்த தகவல்களை உங்களுக்கு தருகிறேன். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு நபரும் சப்ஸ்கிரைப் செய்தால்தான் நான் தொடர்ந்து உங்களுக்காக உழைக்க முடியும். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ட்ரம்ப் சொன்னது போல ஈரானின் இராணுவ திட்டங்களில் 90% அழிக்கப்பட்டது என்று கூறப்பட்டது. இருந்தாலும் ஈரான் அமெரிக்காவின் F-35 விமானத்தை பாதிப்புக்குள்ளாக்கியது உண்மை. அந்த விமானி உயிர் பிழைத்தார். விமானம் மிடில் ஈஸ்ட் பகுதியில் உள்ள அமெரிக்கா பேஸில் தரையிறக்கப்பட்டது. ஈரான் தாக்குதலுக்கு அந்த விமானம் எப்படி சிக்கியது? இதற்கான முழு தகவல் இன்னும் வெளியாகவில்லை. இதன் மூலம் ஈரானிடம் இன்னும் மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்கள் உள்ளதா என்ற கேள்வி எழுகிறது. அதில் ஷாஹித் ட்ரோன் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ட்ரம்ப் கூறியது ஈரான் ஏர் டிஃபென்ஸ் பலவீனமாக உள்ளது என்று. இங்கே ஈரான் தனது திறனை காட்டியுள்ளதாக பேசப்படுகிறது. இப்போது F-35 விமானம் பற்றி உலகம் முழுவதும் ட்ரெண்டாக பேசப்படுகிறது. எந்த நாட்டின் இராணுவத்தாலும் F-35ஐ தாக்க முடியாது என்று முன்பு கூறப்பட்டது. இப்போது அவர்களுக்கு அழிவில்லாமல் புதிய கண்டுபிடிப்பு இல்லை என்ற உணர்வு உருவாகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. இவ்வளவு பெருமையாக பேசப்படும் இந்த போர் விமானத்தில் என்ன அம்சங்கள் உள்ளன? அமெரிக்கா கூறியது உலகிலேயே தற்போது மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பம் இந்த விமானத்தில்தான் உள்ளது என்று. அதாவது F-35 என்பது 5வது தலைமுறை போர் விமானம். இப்போ நீங்க போர் விமானம் தாக்குதல் நடந்த செய்தியை பார்க்கும்போதும் அல்லது கேட்கும்போது ஸ்டெல்த் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் இந்த விமானத்தோட முக்கியமான ஒரு தொழில்நுட்பமாக பார்க்கப்படுகிறது. ஸ்டெல்த் டெக்னாலஜியின் போர் விமானத்தில் இருப்பதன் முக்கிய நோக்கம் என்ன? தன்னோடு போர் புரியும் எதிரி நாட்டின் உள்ளே சென்று அவர்களின் ரேடாரில் சிக்காமல் எந்த இடத்தை தாக்க வேண்டுமோ அதை தாக்கிவிட்டு சேஃபாக திரும்பி வருவதுதான். ஸ்டெல்த் டெக்னாலஜியில் என்ன உள்ளது? அந்த போர் விமானத்தின் சிறப்பு வடிவமைப்பு, மேலும் விமானம் மேல் பூசப்பட்டுள்ள கருப்பு நிற கோட்டிங், இவையெல்லாம் சேர்ந்து எதிரி நாட்டின் ரேடாரிலிருந்து வரும் சிக்னல்களை பிரதிபலிக்காமல், அதாவது திருப்பி அனுப்பாமல் செல்ல உதவுகிறது. இது ஒரு அம்சம். இன்னும் 4 அம்சங்கள் பார்க்கலாம். 2. சென்சார் தகவல் ஒருங்கிணைப்பு. F-35 போர் விமானத்தில் கீழ்ப்பகுதியில் 360 டிகிரி கேமரா இருக்கும். இதனால் போர்க்களத்தின் எல்லா வியூவும் கரெக்டாக தெரியும். இதன் மூலம் தாக்குதல் எளிமையாக முடியும். 3. மல்டி ரோல் ஃபைட்டர். ஒரே விமானம் பலவிதமான போர் பணிகளை செய்யும் திறன் கொண்டது. எப்படி? வானத்தில் விமானம் vs விமானம் மோதல், நிலத்தில் இருக்கும் எதிரிகளை தாக்கி அவர்களின் இராணுவ சக்தியை குறைக்க, உளவு கண்காணிப்பு, போருக்கு முன் முக்கிய தகவல் சேகரிப்பு. 4. மேம்படுத்தப்பட்ட தலைக்கவசம். இந்த ஹெல்மெட் மூலம் விமானத்தின் கேமரா படங்கள் நேரடியாக பைலட்டுக்கு தெரியும். இரவு நேரத்திலும் பார்வை மிகவும் தெளிவாக இருக்கும். 5. F-35 விமானத்தின் மிக முக்கியமான அம்சம் மற்ற விமானங்கள், கப்பல்கள், சேட்டிலைட்ஸ் இவைகளுடன் எளிதாக தகவல் பகிரும் திறன். இந்த 5 முக்கிய அம்சங்களால் தான் இது உலகிலேயே மிகவும் வலிமையானதாக இருந்தது. ஆனால் ஈரான் தாக்குதல் செய்ததாக செய்திகள் வந்தபோது இந்த விமானம் தப்பிச்சதா அல்லது பாதிப்பு ஏற்பட்டதா? அமெரிக்கா யாராலும் இதை தாக்க முடியாது என்று சொன்னது. ஆனா உண்மையில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு உள்ளது? என்னதான் டெக்னாலஜி இருந்தாலும் இறுதியில் அது ஓட்டுநரின் கையில் தானே இருக்கும். இது பற்றி உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முழு தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை. புதிய தகவல் கிடைத்தவுடன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். 2வது முக்கிய தகவல், ஈரானின் கிளஸ்டர் பாம், அதாவது கொத்துகுண்டுகள்.
இப்போது இஸ்ரேல் மீது ஈரான் இந்த கொத்துக்குண்டுகளை பயன்படுத்தி தாக்குகிறது. இதை ஏன் முழுமையாக தடுக்க முடியவில்லை? முதலில் ஏர் டிஃபென்ஸ் என்றால் என்ன? எதிரி நாடுகளின் ஏவுகணை வானிலிருந்து வரும்போது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றொரு ஏவுகணையை அனுப்பி அதை நடுவில் அழிக்கும். ஆனால் கிளஸ்டர் பாம் விஷயத்தில் பிரச்சனை வேற மாதிரி. ஒரு போர் விமானத்திலிருந்து ஒரு மிசைல் ஏவப்படுகிறது. ஆனால் அது கீழே வரும்போது ஒரே குண்டாக விழாது, பல சிறிய குண்டுகளாக பிரிந்து சிதறி விழும். ஏர் டிஃபென்ஸ் அதில் சிலவற்றை மட்டும் அழிக்க முடியும். மீதமுள்ள குண்டுகள் கீழே விழுந்தே தீரும். இதன் தாக்குதல் ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் குண்டு வீசுவது போல ஒரே இடத்தில் மட்டுமல்ல, சிதறி பெரிய பகுதியை அழிக்கும். இப்போ புரிகிறதா இந்த தாக்குதல் எவ்வளவு பெரிய அழிவை தரும் என்று? இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். இதனால்தான் உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தக்கூடாது என்று சட்டம் கொண்டு வந்தது. ஆனால் ஈரான் எப்படி பயன்படுத்துகிறது? இந்த குண்டுகள் சர்வநாசம் செய்யும் கொடூர ஆயுதங்கள். அதனால்தான் 2008இல் மனிதாபிமான காரணத்தால் கொத்துகுண்டுகளை தடை செய்ய சர்வதேச உடன்படிக்கை உருவாக்கப்பட்டது. 2010இல் அது சட்டபூர்வமாக அமலுக்கு வந்தது. 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. ஆனால் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இந்த சட்டத்தில் கையெழுத்திடவில்லை. இருந்தாலும் மக்கள் வாழும் இடங்களில் இந்த குண்டுகள் பயன்படுத்தப்பட்டால் உலகளவில் கடுமையான கண்டனம் எழும். ஏன் தெரியுமா? இந்த குண்டுகள் வெடிக்காமல் மண்ணில் புதைந்திருந்தால் அதை அகற்றுவது மிகவும் கடினம். அதனால்தான் பல நாடுகள் இதற்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளன. இப்போது புரிகிறதா ஏன் இது வைரலாக பேசப்படுகிறது? மத்திய கிழக்கு பிரதேசத்தில் போர் பதற்றம் அதிகரித்தாலும் சில நாடுகள் லாபம் பார்க்கின்றன. இஸ்ரேல் அரசியல் பலன் பெறுகிறது. அமெரிக்கா ஆயுத விற்பனையில் தொடர்ந்து வருமானம் ஈட்டுகிறது. சவுதி, கத்தார், UAE போன்ற நாடுகள் ஈரான் அச்சத்தால் பாதுகாப்பு ஆயுதங்களுக்கு 15 முதல் 20 பில்லியன் வரை செலவழிக்கின்றன. இப்போது உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைத்திருக்கும். அடுத்த பதிவில் மீண்டும் பார்க்கலாம்.